பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமான நமது மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 11ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் சேஞ்சிங் 40 தாட்ஸ், 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மாற்றும் 40 குணங்கள் என்ற தலைப்பில் உத்தமத்தை குறித்து தியானித்து உத்தமமாய் வாழ்ந்து உண்மை தேவனின் வழி நடப்போம். உத்தமம் என்றால் என்ன? முழு மனதோடு தேவன் மீது அன்பு காட்டுவதும், அவரோடு பிரிக்க முடியாத ஒரு பந்தத்தை வைத்துக் கொள்வதும், எப்போதும் அவருக்கு பிரியமானதை செய்வதும், தேவனுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் உண்மையாய் நீதியாய் நடப்பதும் தான் உத்தமம். உத்தமம் என்ற எபிரேய வார்த்தை நிறைவான, குறைவில்லாத அல்லது முழுமையான ஒன்றை குறிக்கின்றது. தேவனும் நாம் அவரிடத்தில் வைக்கும் அன்பு நிறைவானதாக, குறையில்லாததாக, முழுமையானதாக இருக்க வேண்டும் என்றே எதிர்பார்க்கின்றார். நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் சொல்கின்றது. சங்கீதம் 18:25 தேவன் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராகவும் உத்தமருக்கு உத்தமராகவும் இருக்கின்றார். சங்கீதம் 18:30 தேவனுடைய வழி உத்தமமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 25:8 கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார் என்று சொல்கிறது. சங்கீதம் 92:14 கர்த்தர் உத்தமர், அவரிடத்தில் அநீதி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், நம்முடைய தேவன் அவர் நல்லவராகவும் உத்தமராகவும் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராகவும் அவரிடத்தில் அநீதி இல்லாத, அவர் பொய் சொல்லாத ஒரு தேவனாக இருக்கின்றார். என கண்பானவர்களே, மேலும் சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கின்ற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நம்முடைய தமிழ்நாட்டிலே முன்பெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை, கிறிஸ்தவர்களை வேதக்காரர்கள் என்று சொல்லித்தான் சொல்வார்களாம். அதற்கு அர்த்தம் அவர்கள் வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது வேதத்தை பின்பற்றுகிறவர்கள் என்று அர்த்தம். ஆம், வேதத்தின்படி நாம் நடக்கும்போது நாம் பாக்கியமுள்ள உத்தம மார்க்கத்தாராக விளங்குவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம் எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாமலும், நம் வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போதும் தேவன் மேல் நாம் வைத்த நம்முடைய அன்பில் மாறாமல் இருந்தால் நாம் உத்தமமாக இருக்கிறோம் என்று சொல்லலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம் தகப்பனாகிய ஆபிரகாமை பார்த்து தேவன் இப்படியாக சொல்கின்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்றார். ஆபிரகாம் உத்தமமாயிருந்தபடியினால் அவரை அழைத்து ஆசீர்வதித்து அநேக ஜாதிகளுக்கு தேவன் அவரை ஆசீர்வாதமாய் வைத்தார். தேவன் ஒருவரை ஆசீர்வதிக்கும் போது நாம் ஆசீர்வாதமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, நாம் பலருக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடுகின்றோம். இந்த ஆபிரகாம் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு முக்கிய காரணம் உத்தமமாய் கீழ்ப்படுகின்ற குணமுடையவராக இருந்தார். மேலும் யோபு 1:8 தேவன் யோபுவை உத்தமன் என்று சாட்சி கொடுக்கின்றார். காரணம், அவர் தேவனுக்கு பயந்து நீதிமானாய் வாழ்ந்தவர். என கண்பானவர்களே, தேவன் எப்போதும் நம்மிடத்தில் இந்த உத்தமத்தை தான் எதிர்பார்க்கின்றார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் சொல்கின்றது, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிதல் இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் ஸ்பாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும்
இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று சொல்கின்றார். நாம் வாழும் இந்த கடைசி காலங்களில் சாத்தான் இப்படிப்பட்ட எண்ணங்களை, இப்படிப்பட்ட காரியங்களை நமக்குள் விதைத்து தன்னுடைய தாக்குதல்களை அவன் தீவிரப்படுத்தி இருக்கின்றான். இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் நாம் நம் உத்தமத்தை காத்துக்கொள்வதில் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் பார்த்தோமானால் தேவனால் சாட்சி பெற்ற யோபு சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருந்த போதிலும் உத்தமமாய் வாழ்ந்தார். யோசேப்பு பாவம் செய்யத்தக்க சூழ்நிலையிலும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தன் உத்தமத்தில் உறுதியாயிருந்தார். சோதனைகள் வருவதற்கு முன்பும் சரி, சோதனைகள் வந்த பின்பும் சரி, அவர்கள் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக வாழ்ந்தார்கள். அவர்கள் தேவன் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் வைத்திருந்ததால் உத்தமமாய் வாழ்ந்தார்கள். அவர்கள் எல்லா விஷயங்களிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் தங்களுடைய உத்தமத்தை காத்து கொண்டார்கள். இந்த யோபுவை போல, யோசேப்பை போல உத்தமமாய் வாழ நாமும் கூட இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். எந்த சூழ்நிலையிலும் நம் உத்தமத்தை நாம் விட்டுவிடவே கூடாது என்பதில் உறுதியாக இருப்போம். சில சமயங்களில் உத்தமத்தை காத்து கொள்ளும் விஷயத்தில் நான் தனியாக போராடுவது போல நினைக்க தோன்றும். ஆனால் நாம் தனியாக இல்லை. இந்த உலகம் முழுவதும் உத்தமமாக இருக்கின்ற லட்சக்கணக்கான உண்மை ஊழியர்களில் நாமும் ஒருவராக இருக்கின்றோம். மேலும் மரணத்தை சந்திக்க வேண்டிய நிலைமை வந்த போதிலும் தங்கள் உத்தமத்தை காத்து கொண்டவர்கள் அநேகர் உண்டு. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட பிதாவுக்கு முன்பாக எப்போதும் உத்தமமாய் வாழ்ந்து வந்தார். தேவன் எதை உத்தமம் என்று சொல்கின்றார்? சங்கீதம் 37 அதிகாரம் 37 சொல்கின்றது, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஒரு மனுஷனுடைய ஆரம்பத்தை காட்டிலும் அவனுடைய முடிவே மிக மிக முக்கியம். அவனுடைய வாழ்க்கை கர்த்தரோடு இருக்கும்போது அந்த மனிதனுடைய முடிவு ஆசீர்வாதமாய் இருக்கும். உத்தமமாய் செம்மையானவர்களாய் வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய முடிவு சமாதானம் என்று சொல்லி தாவீது எத்தனை அருமையாய் சொல்கின்றார் பாருங்கள். வேதம் சொல்கின்றது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று நீதிமொழிகள் 16:25 சொல்கின்றது. பாவத்திற்கு செல்ல ஆயிரமான வழிகள் உண்டு. மனம் போல வாழலாம், மனம் போல உலக சிற்றின்பங்களை அருந்தலாம், அனுபவிக்கலாம். அந்த வாழ்க்கையினுடைய முடிவு மிக மிக வேதனையானது. லோத்து ஒரு காலத்தில் நீதிமானாய் வாழ்ந்தவர், உத்தமமாய் இருந்தவர்தான். ஆனால் அவருடைய கண்கள் கர்த்தருடைய வழிகளை நோக்காமல் பசுமையாய் தோன்றின உலகத்தின் காரியங்களை பார்த்தது. சோதோமின் நிலங்களை நோக்கி பார்த்தது. ஆபிரகாமை பின்பற்ற பிரியமில்லாமல் சோதோமின் மக்களோடு வாழ தீர்மானித்தார். முடிவை பாருங்கள். சோதோமின் பட்டணமோ அக்கினிக்கு இரையானது. அவர் தன் உடைமைகள் அத்தனையும் இழந்து போனார். அவருடைய மனைவி உப்பு தூண் ஆனாள். முடிவிலே கர்த்தர் வெறுக்கின்ற அம்மோனியருக்கும் மோவாபியருக்கும் அவர் தகப்பனானார். எத்தனை பரிதாபம் பாருங்கள். ஆனால் அதே நேரத்தில் உத்தமர்களுடைய முடிவையும் குறித்து வேதம் சொல்கிறது. ஏனோக்கு உத்தமனாய் வாழ்ந்தார். தேவனோடு சஞ்சரிக்க தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் ஏனோக்கு காணப்படாமற் போனார். காரணம், தேவன் ஏனோக்கை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று தேவனே சாட்சி கொடுத்தவர். எத்தனை நேர்த்தியான முடிவு இல்லையா? தேவ பிள்ளைகளே, முடிவு காலத்தில் வாழ்கிற நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து இப்படி ஒரு சாட்சி கிடைத்தால் அது எத்தனை பெரும் பாக்கியம். ஆபிரகாமுடைய முடிவை கூட பாருங்கள். நல்ல நிறை வயதிலே, முதிர்ந்த பூரண ஆயுசிலே அவருடைய பிராணன் போய் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய முடிவு எத்தனை சமாதானமாய் இருந்தது. நாமும் கூட சோதனைகள் மத்தியிலும் அவரை நேசித்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து
எல்லாவற்றிலும் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்வதை கேட்டு அவருக்கு முன்பாக உத்தமமாய் வாழ்ந்து தேவனுக்கு என்றென்றும் புகழை சேர்க்கின்றவர்களாயிருப்போம். கடைசியாக சங்கீதம் 84:11 சொல்கிறது, உத்தமமாய் நடக்கின்றவர்களுக்கு அவர் நன்மையை வழங்காதிரார். எனக்கன்பானவர்களே, தேவன் உத்தமர்களை அவர் ஆசீர்வதிக்கின்றவர். இதுவரைக்கும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் நடக்க தாமதித்திருந்திருக்கலாம். ஆனால் நாம் தேவன் சொல்லும் உத்தமமான வழியிலே நடக்கும் போது தேவன் அருளும் நன்மைகளை நாம் தடையின்றி பெற்றுக்கொள்வோம். எனக்கன்பானவர்களே, இந்த நாளிலே உத்தமமாய் நடக்கும்போது தேவனை அது எத்தனையாய் பிரியப்படுத்தும், தேவன் நம் மீது எத்தனை மகிழ்ச்சியாய் இருப்பார் என்று சொல்லி பார்த்தோம். உத்தமமாய் நாம் நடக்கும்போது நாம் பெற்றுக்கொள்கின்ற ஆசீர்வாதங்களை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட காரியங்களை மற்றவர்களுக்கு ஷேர் செய்வோம், ஃபார்வர்ட் செய்வோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாக, பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நாம் தேவன் மாறாதவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் தயவுள்ளவர், மிகுந்த மனதுருக்கம் உள்ளவர். அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்திலே அவர் மாறாதவராயிருக்கிறார். வேதத்தில் நீங்கள் பார்ப்பீரானால் ஆண்டவர் ஆபிரகாம் என்று ஒரு மனிதனை அழைத்த போது ஆபிரகாமை பார்த்து இவ்வாறாக சொன்னார், ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக உத்தமனாய் நட, அப்பொழுது நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவே உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று சொன்னார். ஏன் சங்கீதக்காரன் தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி நிலையிலே ராஜாவாக உயரப்போகிற தன் மகன் சாலமோனை அழைத்து இவ்வாறாக ஒரு ஆலோசனை தந்தார். சாலமோனே, தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் உத்தமமாக நடக்க பாரு, எப்பொழுதும் அவருக்கு முன்பாக உத்தமனா நடக்க இருக்க ஒப்புக்கொடு, அப்பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக அனுகூலமாக உன் வாழ்க்கை மாறும் என்று ஒரு ஆலோசனை தந்தார். ஆம், உத்தமர்களுக்கு தேவன் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய உத்தமத்தை பார்க்கிற தேவன் நம் உத்தமத்துக்கு ஏற்ற பிரதிபலனை அவர் கட்டளையிடுவார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், பிரதர், யோபு உத்தமனாதான் இருந்தான், ஆனா அந்த யோபுக்கு தானே பல பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள். உத்தமமாய் இருக்கிற மக்களுக்கு ஏன் கஷ்டங்கள், கண்ணீர், பாடுகள்? நீங்கள் கேட்கலாம். யோசேப்பும் தேவனுக்கு முன்பாக உத்தமனாதான் இருந்தான். தரிசனங்கள் இருந்தது, வாக்குத்தத்தங்கள் இருந்தது. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலும் பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், இழப்புகள். உத்தமமாய் இருந்தாலும் இத்தனை பாடுகள். என்னுடைய வாழ்க்கையிலே கூட அப்படிதான். ஆண்டவர் என் விஷயத்தில் மாத்திரம் ஏன் மௌனமாய் இருக்கிறார்? பொய் சொல்லுகிறவர்கள், ஏமாற்றலுடைய வாழ்க்கையெல்லாம் நலமாய் இருக்கிறது. ஆனா கர்த்தரை உத்தமமா பற்றி இருக்கிற என் வாழ்க்கையில தான் கஷ்டங்கள், என் வாழ்க்கையில தான் பாடுகள், என் வாழ்க்கையில தான் அவமானங்கள், என் வாழ்க்கையில தான் இழப்புகள். என் விஷயத்துல மாத்திரம் ஆண்டவர் ஏன் மௌனமாய் இருக்கிறார் என்று கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? யோபு உத்தமனாதான் இருந்தது உண்மை. என் தாசனாகி யோபு மேல் நீ கவனம் வைத்தாயோ என்று சாத்தானை பார்த்து கேள்வி கேட்ட ஆண்டவர், அவர் நம்பினார். என் மகன் யோபு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்னையே சார்ந்து பற்றியிருப்பார் என்று. அதே யோபு சொல்லுகிறார், நான் சோதித்து நான் பொன்னாக விளங்குவேன் என்று. என் அருமை கர்த்தருடைய யோபு இழந்ததை காட்டிலும் 2 மடங்கு பலனை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்தது உண்மை அல்லவா? அது உண்மையானால் நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். யோசேப்புடைய வாழ்க்கையில கூட பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள். ஆனா அதே யோசேப்பு அவர் சொல்லுகிறார், நீங்க தீங்கு செய்தீங்க,
ஆனால் உத்தமத்தை பார்த்த தேவன் சகல தீமையை நன்மையாக மாற்றி போட்டார். ஆமான் மாணவர்களே, நாம் எல்லா கஷ்டங்கள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே நாம் கர்த்தரை உத்தமமாய் பற்றிருக்கும் போது, அவருக்கு முன்பாக உத்தமமாக நாம் நடக்கும் போது, தேவன் ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையிலே நம்மை கனப்படுத்துவது, ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஆதலால் தற்போது இருக்கிற நெருக்கங்களை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். அவைகள் மேகம் மறைந்து போகிறது போல் சற்றென்று மாறி போகும், அகன்றி போகும். தேவனை நம்புவோம், உத்தமமாயிருக்க நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அப்பா, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை கண்ணீரோடு வேதனையோடு கேட்கிற ஒவ்வொரு மக்கள் உம்முடைய கருத்தினங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, அவருடைய மனதில் இருக்கிற கவலைகளை அறிவேன், அவர் மனதில் இருக்கிற கேள்விகளை அறிவேன், அவர் மனதில் இருக்கிற கஷ்டங்களை அறிவேன். அப்பா, ஆண்டவரே நம்பி இருக்கிறேன், ஆண்டவரே சார்ந்திருக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில தான் பாடுகள், கஷ்டங்கள். எவ்வளவு நாள் இந்த கஷ்டம், எவ்வளவு நாள் இந்த பாடுகள். உபத்திரப்படுகிற உபத்திரத்தை அற்பமாய் எண்ணாது, தம்மை நோக்கி கூப்பிடலுக்கு செவி கொடுக்கிற தேவன் அல்லவா. நீங்கள் உபத்திரங்களை அற்பமாய் எண்ணாத தேவன். இந்த சோதனையான நேரத்தில் அவர்கள் சோர்ந்து போகாமல் அவர்களை பலப்படுத்துங்கள், அவர்களை சீர்படுத்துங்கள். அவருடைய வாழ்க்கையை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை சுதந்திரிக்கும்படி கிருபை செய்யுங்கள். ராஜா, நிச்சயம் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன ஆண்டவர், அவருடைய கண்ணீர் ஆனந்த களிப்பாக மாறட்டும். வாழ்க்கையில எதை இழந்து விட்டேன் என்று சொன்னார்களோ அதை 2 மடங்கு கூட்டி யாவருக்கு முன்பாக நீ கனப்படுத்த போகிறதுக்காக நன்றி. வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய செய்தியின்படியே அவருடைய உத்தமத்திற்கு ஏற்ற பிரதிபலனை தருகிற தேவன். அவர்கள் உத்தமமாக நடக்க, அந்த உத்தமத்தின் பலனை ருசிக்க, சுதந்திரிக்க, பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆமென், ஆமென்.